வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது பார்க்கும் பதிவு வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி நடக்கிறது. போன வருடம் திருக்கணித பிரகாரம் சனி பகவானின் பயிற்சி நடந்திருந்தாலும் ஆண்டவனுக்கு வாக்கியம் என்ற கணக்கில் வாக்குக்கு ஆண்டவனே சொந்தம் என்று சொல்லி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருடம் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பயிற்சி பலன் பகவான் பயிற்சி ஆகிறார். அந்த பலன் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். நாம இப்போ 12 ராசியில இப்போ விருச்சிக ராசிக்கு நமக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. நவகோள்கள் நட்டுணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் அனைத்தும் நலமும் வளமும் கிடைக்கட்டும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகிற சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி 8:24 பயிற்சியாகும் சனி பகவான் குச்சனூர், திருநள்ளாறு என்ற பாகங்களில் அவருக்கு கோலாகலமான பூஜைகளும் விசேஷ வழிபாடுகளும் நடக்கும். அந்த வழிபாட்டில் உங்களால் முடிந்தவரை பங்கு பெறலாம். இல்லை உங்க வீட்டில இருந்தே நல்லா பிரார்த்தனை பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். அந்த பலன் பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேர் பெருமைக்கு ஒரு பக்க பலமாக இருக்க போகிறது. உங்கள் பெயர் பெருமையை வளர்ப்பதற்கும் உங்கள் முகம் வெளி வருவதற்கும் நீங்கள் யார் என்று காண்பதற்கும் ஒரு பக்க பலத்தை தரும். அது இப்போ சனி பகவானுடைய பொதுவான அந்த உங்களுடைய 5ஆம் பாவகத்துல போய் இருக்கிறதுனால அந்த குணம் 5ல் இருந்து உங்கள் 7ஆம் பாவகத்தையும் பார்க்கிறார். விருச்சிக ராசிக்கு சனி பகவான் 5ல் இருந்து 7ஆம் பாவகத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ 7ஆம் பாவங்கிறது திருமண வீடு, ஒற்றுமையான வீடு, கூட்டு வீடு, பொது சேவை வீடு, சமூக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம். அப்போ அந்த இடத்த ஒரு 3ஆம் பார்வையா பார்க்கறதுனால இதுல எல்லாம் பிரச்சனைகளை அனுபவித்து வந்தவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். எப்படி இந்த மாதிரி கணவன் மனைவி, சமூகம், பொது சேவை, கூட்டாளிகள், கூட்டு தொழில் பிரச்சனை இதுல எல்லாம் இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலை, ஒரு முற்றுப்புள்ளியும் வரப்போகுது. அதே மாதிரி அவர் பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்படி 7ஆம் பார்வையாக 5ல் இருந்து 11ஐ பார்க்கிறார். அப்ப ஏதாவது ஒரு ரீதியில ஏதாவது ஒரு முயற்சியில அவங்க கடன் கேட்ட பணமோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது சொத்து வித்த பணமோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டிய முதலே ஆரம்பத்துல கொடுத்து கிடைக்காத பணமோ தனம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் சென்று ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் அதாவது பயணங்களால் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டிங் தொழில் செய்பவர்களுக்கு மார்க்கெட்டிங் தொழிலில் அதிக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுல உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்லது வரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவர்களுக்கு துணை செய்யும். இது அவங்க சுய ஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதக ரீதியா அவங்க ஜனனகால ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறார், 1-5-9 திரிகோணத்தில் இருக்காரா, 4-7-10 கேந்திரத்தில் இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்கிறாரா, இந்த வீடுகளில் எந்த வீட்டில் இருந்து கோச்சார சனி பகவானை பார்வையிடுகிறாரான்னு பார்த்துக்கிட்டோம்னா, கோச்சார சனி பகவானுடைய பார்வையிட்டா இவர்கள் இருவரும் பார்த்து கொள்ளும் பொழுது அங்கு பாதிப்பு கம்மியாகும், சாதனை அதிகமாகும். அது உங்க சுய ஜாதக ரீதியா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ நாம நல்ல பலன்களை இயக்க முடியும், நல்ல முழு வெற்றியை நாம தொட முடியும். ஏன்னா
இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப நிறைய பிரச்சனைகளும் இருக்கும். குடும்பத்திலையும் சரி, குழந்தைகளாலையும் சரி, மனைவியாலையும் சரி, அம்மா அப்பானாலையும் சரி, நண்பர்களாலையும் சரி, எல்லாத்தினாலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். இதுல எல்லாம் முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இனி வரும் வருடங்களும் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவா இப்போ மாறக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சியை வச்சு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டோம்னா திறமையா சொல்லிடலாம். அப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள், சிறப்பான பொறுப்புகள் எல்லாம் இனி வரப்போகுது. அதாவது சனி பகவான்னாவே பாரமானவர்னு அர்த்தம். அப்போ பொறுப்புகளால் நாம் தாங்க முடியாத ஒரு வெயிட்டை எடுத்து நம்ம தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம திறன்பட செய்துட்டு வருவோம். பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களில் பணியெடுக்கிறவர்களுக்கு பொறுப்பு கிடைக்கும். புதிய பொறுப்புகள், நியமனம் அப்படின்னு புதிய பொறுப்பு எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு நமக்கு பேரை கொடுத்து நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலான்னு சரி பண்றவங்களும் இருப்பாங்க. அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதே மாதிரி கூட்டாளி ரொம்ப நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தவறு. கூட்டு தொழிலாக இருந்தால் கணக்கு வழக்குகளை சரியாக பார்ப்பது சரி. இல்லைன்னா அந்த நஷ்டமெல்லாம் உங்களுக்கு வர மாதிரி ஆயிரும், லாபமெல்லாம் அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய தொழில், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், கோடி கணக்குல எல்லாம் தொழில் போட்டு பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் விருச்சிக ராசியில இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய முன்னேற்றத்தையும் பரிணாமத்தையும் கொண்டு போகும். அதுல நாம சரிவர கணக்கு வழக்கு எல்லா விஷயத்தையும் சரியா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய கையில இருக்கணும் உங்கள் நிர்வாகம். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். அதே மாதிரி வண்டி, வாகனம், வீடு, சொத்து இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அமைப்பை கையிலாக்கப்பட்டு செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்றும் சேருவாங்க. பிரிவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான முற்றுப்புள்ளி கிடைக்கும். இரண்டாம் திருமணத்திற்கு உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. குழந்தைகளுக்கு வளர்ச்சியான சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கிய பிரச்சனை இருக்க குழந்தைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய, மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குழந்தை பேருக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வரப்போகிறது. அதே போல வெற்றிக்கு உண்டான ஒவ்வொரு பாதைகளும் உங்களுக்கு பயணிக்கும் பொழுது உங்களோட ஒன்றாக பயணிக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகப்படியான தேவை. விழிப்புணர்வு உங்கள் வீரத்தை நிலைநாட்டி உங்கள் விவேகத்தை வெற்றி சாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீரத்தை நிலைநாட்டி உங்கள் விவேகத்தை வெற்றி சாதிக்கும். வெற்றியாக சாதிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரராக இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நின்றகோல பெருமாள் வழிபாடு, ஆதிசங்கரர் வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு, ராகவேந்திரர் வழிபாடு, இவங்க வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் இரவு நேர பணியாளர்களுக்கு, இந்த வாட்ச்மேன் சொல்லக்கூடிய இரவு நேர பணியாளர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு உடுவடை எடுத்து கொடுப்பது, அதாவது ஆடை, அவருக்கு பாதணி, சொட்டர், அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு ஒரு 53 ரூபா காணிக்க, இந்த மாதிரி இரவு நேர பணியில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். உங்களுக்கு நிலையான வலிமையான ஒரு வாழ்க்கை அமைய இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். வணக்கம்.